பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். சென்ற வாரத்திலே நாங்கள் மரணத்துக்கு ஏதுவான பாவத்திலே 3வது பாவம் துன்மார்க்கத்தை குறித்து கற்றுக்கொண்டோம். இன்றைய நாளிலும் நாங்கள் மரணத்துக்கு ஏதுவான பாவத்திலே 4வது பாவத்தை கற்றுக்கொள்கிறோம். இந்த 4வது பாவத்துடைய பெயர் தான் பொருளாசை. பொருளாசை என்றால் என்ன? இதற்கு கிரேக்க பதம் தான் பிலனெக்சியா. பிலனெக்சியா என்று சொன்னால் என்னென்றா, மேலும் என்ற ஆசை, இல்லாற்றில் பொருளாசை, கஞ்சத்தனம். பொருளாசை என்றால் என்னென்றா கஞ்சத்தனம், மேலும் வேண்டும் என்ற பேராசை. இது எப்படி என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதற்கு ஒரு கதையை சொல்கிறார். ஒரு மனுஷன் வாரான். ஒரு மனுஷன் வந்து இயேசுநாதர்கிட்ட சொல்றாரு, ஆண்டவரே, என்னுடைய ஆஸ்தியில் என்ற பாதியை பிரித்து கொடுக்க வேண்டும் என்று என்னுடைய சகோதரிடத்தில் போய் சொல்லும், கட்டளையிடும் என்று சொல்ற நேரம் இயேசு அதற்கு சொல்கிறார், உங்களோட சொத்து பிரிச்சு வைக்கிறதுக்கும் உங்களுடைய பாகங்களை பிரிச்சு வைக்கிறதுக்கும் உங்களுடைய நியாயாதிபதியாக வச்சவன் யாருன்னு சொல்லிட்டு பொருளாசையை குறித்து எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லி இவனமான ஒரு கதையை, ஒரு உவமையை சீசர்களுக்கும் அங்கிருந்த கூடியிருந்த ஜனங்களுக்கும் பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இந்த ஊமை என்றால், ஒரு மனுஷன் வருகிறான், அவன் ஒரு ஐஸ்வர்யவான் நிலத்தை விதைக்கிறான். நிலத்தை விதைத்து நல்ல பன்மடங்கு அவனுடைய விளைச்சல் பெருகும் பொழுது அவன் என்ன யோசிக்கிறான் அப்படின்னா, இந்த தன்னுடைய களஞ்சியங்கள் எல்லாம் இடிச்சிட்டு இந்த தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் பெரிய களஞ்சியமா இடிச்சு கட்டணும் அப்படின்ற ஒரு தீர்மானம் பண்ணிட்டு அப்படி சேர்த்து வைத்து அவர் தன்னோட ஆத்மாவை பார்த்து என்ன சொல்றாருன்னா, ஐயோ ஆத்மாவே, நீ நல்லா சந்தோஷமாயிரு, குசித்து குடிச்சிரு, ரொம்ப நாள் இளைத்திரு அப்படின்னு சொல்லி அவர் தன்ற மனசுக்குள்ள சிந்திக்கிறார். இந்த சிந்திக்கிறத காணும் பொழுது தேவன் சொல்றார், அடே முட்டாளே, இன்னைக்கு ஒன்ற உயிர் எடுத்துட்டா நாளைக்கு நீ சேர்த்து வச்சதெல்லாம் யாருக்குடா அப்படின்ட்டு இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து கேட்கிறான். இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், பிரியமானவர்களே, இயேசு சொல்றாரு, தேவனிடத்திலே ஐஸ்வர்யவானாய் இருப்பதை விட்டுவிட்டு பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இந்த திருச்சபைகளில் பிரசங்கம் எல்லாம் எப்படி என்றால் பொருளாசை தூண்டுகிறதா இருக்கிறது. உதாரணம், ஒரு சில போதகர்கள் கையில் இந்த கைப்பட்டி பிரேஸ்லெட் பாருங்க, அது பெரிய பெரிய 10 பவுன் 15 பவுன்ல போட்டிருப்பாங்க. தங்க செயின், தங்க மாலைகள் பெரிய அளவுல போட்டிருப்பாங்க. வாகனம், ஒரு காருக்கு 7-8 கார் இருக்கும். அதே போல அவங்களுடைய ஆடை அணிகலனுக்கு பார்த்தா ஏதோ பட நடிகர்கள் மாதிரி இருக்கும். பெரிய பங்களாவில தான் வசிப்பாங்க. அப்ப இவங்களுடைய நடவடிக்கை பார்க்கும் பொழுது, இவங்களுடைய ஆடை அணிகலன்களை பார்க்கும் பொழுது ஒரு மனுஷனுக்கு தாழ்மை உணர்வு வராது. இதே போல நாங்களும் நல்ல ஐஸ்வர்யவானாய் வாழ வேண்டும் என்ற எண்ணம் தான். சில சபைகளில மனம் திரும்பல பத்தி பிரசங்கம் பண்ண மாட்டாங்க, பாவ மன்னிப்பை பத்தி பிரசங்கம் பண்ண மாட்டாங்க, நீதியை குறித்து பிரசங்கம் பண்ண மாட்டாங்க, பரிசுத்தத்தை குறித்து பிரசங்கம் பண்ண மாட்டாங்க, இரக்கத்தை குறித்து பிரசங்கம் பண்ண மாட்டாங்க, பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ண மாட்டாங்க. எதை பற்றி பிரசங்கம் பண்ணுவாங்கடா? ஆசீர்வாதம், 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 ஆசீர்வாதம். நீங்க ஆசீர்வதிக்கப்படவில்லை என்றால் ஏதோ ஒரு பிரச்சனை உண்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனோட அர்த்தம்னா, ஒரு காரு, வீடு, பங்களா ஒன்றும் இல்லாட்டி நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க இல்லைன்னு அர்த்தம். அதாவது ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குன்னு அர்த்தமா, நீங்க ஆசீர்வதிக்கப்படவில்லைன்னு அர்த்தமா. வேதாகமத்தில் அப்படி இல்லையே. கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும் என்று சொல்லப்படுகிறது. அப்ப ஆசீர்வாதம் வேற, ஐஸ்வர்யம் வேற. சில சபைகள்ல வட்டிக்கு கொடுக்குற உட்கார்ந்து இருப்பான், ஆனா அந்த பாஸ்டர் சொல்ல மாட்டான், நீ வட்டி கொடுக்கறது பிள்ளை, இந்த மாதிரி கொடுக்கறதுன்னு நீ சபைக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்ல மாட்டார். அப்ப இந்த மாதிரி பொருளாசை தூண்டுகிற ஒவ்வொரு ஊழியர்களும் அந்த விசுவாசிகள் அவ்விசுவாசிகளாக நரகத்துக்கு போகும் பொழுது கட்டாயமாக அவருடைய ரத்தத்திற்கு ஊழியர்கள் கணக்கு கொடுக்க வேண்டும், மறந்துவிட வேண்டும். ஆகவே விசுவாசிகள் எப்பொழுதும் தனக்கென்று சொத்துக்களை சேர்த்து வைக்காமல், இப்ப ஒரு மனுஷன் வாழ்றதுக்கு வீடு தேவைன்றா கட்டாயம் தேவை, அவன் போறது வாகனம் தேவை, அவன் வாழ்றதுக்கு பணம் தேவை. ஆனால் ஒரு மனிதன் தேவைக்கு மிகுதியாக சேர்த்து வைக்கிறான் என்றால், கஞ்சத்தனப்பட்டு விசினித்தனப்பட்டு சேர்த்து வைக்கிறான் என்றால்
கட்டாயமாக அதுதான் பொருளாசை. கிறிஸ்தவம் எதை கற்றுக் கொடுக்கிறது என்றால், கொடுக்க வேண்டும். பிதா தன் குமாரனை கொடுத்தார். இந்த உலகத்தை நேசிக்கிறபடியினால் குமாரன் தன் ஜீவனை கொடுத்தார். அதே போல அவரை விசுவாசிக்கிற நாம் எங்களையே இந்த உலகத்திற்காகவும் இயேசுக்காக கொடுக்க வேண்டும். இதுதான் கிறிஸ்தவம். நம்ம இந்த பூமியில சேர்த்து வைக்கிற பணம், பொருள், வீடு, வாகனம் ஒன்றுமே நம்மை பரலோகம் கொண்டு போக முடியாது. நம் பரலோகத்திலே சொத்துக்களை சேர்க்கிறவர்களாக மாற வேண்டும். ஒரு ஊழியர் இப்படி சொல்றாரு, என்னன்னா இயேசு கிறிஸ்து பரலோகத்தை குறித்து பேசுனதை விட பணத்தை பத்தி பேசுனது அதிகமா. எப்படிப்பட்ட ஒரு கள்ளோபதேசம் யோசிச்சுப்பாரு. ஆகவே தான தர்மங்கள் செய்யணும். கஷ்டப்படுகிற ஊழியர்களுக்கு உதவி செய்யணும். ஊழியங்களை கொடுப்பது, விசேஷமாக சுவிசேஷ ஊழியங்களுக்கு உதவி செய்வது, இதெல்லாம் மிக முக்கியம். என்னுடைய நண்பன் ஒருவர் இருக்கிறார். முக்கியமான ஒரு கதை. எங்களோட தான் ஊழியத்தில் அவர் இணைந்து ஊழியம் செய்தார். அவர் எங்களோட தான் படித்தார், ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அப்புறம் ஒரு திருமணம் முடிக்கிற ஒரு போதவருடைய மகளை. அந்த போதருடைய மகளுடைய சாட்சியை நான் கேட்கும் பொழுது, அவங்க சிறு பிராயம் வளர்ந்து வருகிற காலகட்டத்திலே உடுப்பு மாத்துறது கூட சரியான ஒரு அறை இல்லையா. ஒரு அறையில தான் எல்லாருமே தங்கி இருந்தாங்களாம். அதனால உடுப்பு மாத்துறது கூட சரியான இடம் இல்லாம மிகவும் கஷ்டப்பட்டு கீரையும் சோறும் சாப்பிட்டு வளர்ந்துருக்காங்க. அப்ப இதனால இவங்க திருமணம் முடிந்த பிறகு ஒரு முடிவு எடுக்கிறாங்க, இவர்களை போல கஷ்டப்பட்ட ஊழியக்காரருடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு. அப்ப என்னுடைய நண்பன் காலையிலிருந்து மாலை வரை வேலை செய்து அப்படி ஊழியக்கார பிள்ளைகளுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தார். அப்படி செய்து கிட்டத்தட்ட 13 குடும்பங்களுக்கு இப்ப உதவி செய்யறாரு. அப்ப சமீபத்தில் அவர் என்னோட கதைக்கும் போது சொன்ன ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம்னா, அவர் திருமணம் முடித்து ஒரே ஒரு 2-3 தடவை தான் அந்த பாட்டா செருப்பு வாங்கியிருக்காராம். ஷூன்னு வாங்கினதே இல்லையா. ஷர்ட் உடுப்பெல்லாம் வாங்கவே மாட்டாரா. யாராவது கொண்டு வந்து கொடுப்பாங்களோ அந்த பழைய உடுப்பு தான் உடுத்து வரான். அப்ப நான் யோசிச்சேன், அவர் வாழ்ற அதே காலகட்டத்துல நாம் வாழ்றோம். நமக்கு இல்லாத அந்த கொடுக்கிற மனப்பான்மை எவ்வளவு ஒரு ஆசீர்வாத தாக்கத்தை என் வாழ்க்கையில் ஏற்படுத்தி இருந்தால், இந்த வயதுல இப்படிப்பட்ட ஒரு கொடுக்கிற மனப்பான்மை அவருக்குள்ளே தேவன் உருவாக்கி இருக்கிறார். பிரியமானவர், இதுதான் கிறிஸ்தவம். உழைத்து தனக்காக சேர்த்து வைக்காமல் மற்றவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்று அவர்களுக்கு உதவி செய்வதுதான். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆகவே பிரியமானவர்களே, கஞ்சத்தனம் வேண்டாம், பிசினித்தனம் வேண்டாம், பொருளாசை வேண்டாம். இந்த பூமியில் நாங்கள் என்னத்தை சேர்த்து வச்சாலும் ஒரு நாள் இதெல்லாம் விட்டுட்டு தான் போகிறோம். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்களுடைய பொக்கிஷங்கள் எங்கேயோ அங்கேயே உங்களுடைய கண்கள் யோசனை, அதெல்லாம் உங்களுடைய பொக்கிஷங்களை பரலோகத்துல சேர்த்து வைங்கன்னு சொன்னார். அவை எங்களுடைய பொக்கிஷங்களை பரலோகத்துல சேர்த்து வைக்கணும்னா, பரலோகத்துல கள்ளன் களவெடுக்க மாட்டான், பூச்சியும் பிடிக்காது, துரு பிடிக்காது, அது பத்திரமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு பிடித்திருந்தா இது அநேகருக்கு இதை ஷேர் பண்ணுங்க, பகிர்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.